அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 12th நவம்பர். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அட் சேம் டைம் அந்த கான்டெக்ஸ்ட் பேஸ்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுன்ற அந்த கிளாரிட்டி, உங்கள் சைக்காலஜி டெவலப்மெண்ட்டும் எப்படி நடக்குதுன்றது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இஸ் பியூர்லி நமக்கு என்ன விஷுவலைஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும்போது அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. அகெயின் அதுலேருந்து ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற அந்த கேள்வியில் நமக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகும், கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிறோம், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையுது. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ரீசனை ஃபைன் பண்ணுறோம், அதுக்கான ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஃபைன் பண்ணும்போது திரும்ப நம்ம மோட்டிவேட் ஆகி ட்ரேடிங்கை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து பேஸ்டாக வந்து நம்ம ட்ரேடிங் செட்டப்பில் கொண்டு வரோம். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் பேஸ்டாக ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, விஷுவலைஸ்டு ரெஃபரன்ஸோடைய அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த விஷுவலைஸ்டு பெனிஃபிட் கிடைக்கும் போது உங்களுக்கு மேற்கொண்டு ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறதுக்கான சைக்காலஜி உங்களுக்கு டெவலப் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். இப்போது கரண்ட்டாக வந்து நம்மளுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்மளுடைய அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து பிரித்து கொண்டு வந்திருந்தோம். அதையே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ காம்போ ஆஃபராக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு பே பண்ண அதே காஸ்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ, பேசிக் கிடையாது, ரெண்டுமே வெரி அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக லேர்னிங்காக இருக்கும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா 2025 முடிய போது 2026க்கு நம்மளை செல்ஃப் மோட்டிவேட்டடாக டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும், மிஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இது தொடர்ச்சியாக இதே மாதிரி நான் தனித்தனியாக பிரிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டார்ஷிப் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடரை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது. இது யாரெல்லாம் இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ, ஆல்ரெடி கூகுள் ஷீட்லலாம் கொடுத்துருப்பீங்களே எனக்கு ரெக்வஸ்ட்டு, அவங்க என்ன பண்ணுங்கள், இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, விருப்பம் இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டில் வீக்லி கான்டெக்ஸ்ட்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், ப்ரொஃபைல் வந்து இந்த வீக் வந்து எப்படி நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்போது வீக்லி ப்ரொஃபைலில் இந்த இடத்துல ப்ரைஸ் போன வாரம் க்ளோஸ் ஆனது பேங்க் நிஃப்டியில், அதே இடத்துல ஓப்பன் ஆனது உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், லோவில் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் இருக்கிறது ஹை. அப்போ என்னது, வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா. அப்போ மார்க்கெட் ஸ்டில் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனில் இருக்குது. இப்போ நமக்கு இனிஷியேட்டிவ்க்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். சிம்பிள். ஓகே. அதே மாதிரி நிஃப்டி, இப்போ நிஃப்டிலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து மெஜாரிட்டியான லோ எடுத்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையில் வந்து உங்களுக்கு பார்க்க இருக்குது. இப்போ என்ன வேணும் எனக்கு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனு, எனக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷனோட ப்ரைஸ் இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே. இது வந்து ஆல்ரெடி வீக்லியில் எனக்கு வந்து டேலியாக இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ இதே விஷயம் நம்ம மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக பார்க்கும்போது மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் என்ட்ரி ஆகுது. ஓகேங்களா? ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் என்ட்ரி ஆகுது. இப்போ இங்கே என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. ப்ரொஃபைல் வந்து லோ போயிடுச்சு. அதான் தெரிஞ்சு போச்சு நமக்கு தான். இங்கேயே நம்ம தான் சொல்லிட்டோமே, மார்க்கெட் இதுக்கப்புறம் இது ஆக்டிவிட்டியில் தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மந்த்துக்கான ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக பில்ட் பண்ணி ஒழுங்காக மேனேஜ் பண்ணால் அதுக்கான இன்கம் நமக்கு கிடைக்கும். வீக்லி ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக பில்ட் பண்ணி ஒழுங்காக பண்ணியிருந்தால் நமக்கு அதுக்கான இது கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒரு பயம் இருக்கும், திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதுதான் ட்ரேடிங் மெத்தடாலஜி. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி அப்போ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து அகெயின் என்ட்ரி ஆகும்போது இந்த இடத்துல ஒரு அனாமலியோடு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கு. இதுக்கான வேரியஸ் ரீசன் வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம், எலெக்ஷனுக்கான நியூஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பைரிக்காக இருக்கலாம். அப்போ இது நடந்தது யார், இது பண்ணது யார், இனிஷியேட்டிவ் தான் பண்ணாரா இல்லை இவங்க நியூஸால் பண்ணாங்களா அப்படின்றது நாளைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் போகும். இது ஆல்ரெடி வீக்லியில் நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். ஓகே, கிளியருங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் வைஸாக வரும். இப்போ லாஜிக்கலாக நம்ம வந்து பார்த்தாச்சு, எது ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ்டு ப்ரொஃபைலும் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட், பீட்டர் ஸ்டில் மார்க்கெட். இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் வைஸாக வரும். இப்போ கான்டெக்ஸ்ட் வைஸாக போகும்போது நமக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பியில் நமக்கு அக்செப்ட் ஆகணுன்றது நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ஏன் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு, பிகாஸ்
லோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லோவாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துருக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னு எதிர்பார்த்தோம், இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியில் அபவ்லேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே பண்ணிட்டு திருக்க வரல மார்க்கெட், இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேக் டு பேக் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, பேக் டு பேக் பிபிஓசி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும், இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி போகணும் பாருங்க. மார்னிங் ஓப்பன் ஆன ப்ரைஸு செம ட்ராப்பு, செல்லருக்கான ட்ராப்பு, கரெக்டாக ரிவர்சல் ஆன பிறகு உங்களுக்கு என்ன பண்ண, திரும்ப ரிவர்ஸ் ஆன பிறகு ப்ரைஸ் வந்து ஹையை கிராஸ் பண்ணி வித் அனாமலி இங்கே மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து நாளைக்கு அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்கணும், எது வரைக்கும் அக்செப்ட் ஆகுது அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க உள்ள இந்த இடத்துல என்ட்ரி போட்டவங்க யார் அப்படின்றத அந்த கன்ஃபர்மேஷன். அப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எப்படி ட்ரேடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க புரியுதுங்களா? ஏன் வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மார்க்கெட்டை ஏன் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக அப்ரோச் பண்ணணும்? இங்கே கீழே போகும் போல், மேலே வரும் போல், இப்படியே ஜிக்ஸாக் ஆகிட்டே இருக்குது. இதுலேயே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஒரு 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஏன் இதை ஸ்ட்ராட்டஜியாக நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியாக மார்க்கெட்டை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண இன்கம் எடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் ப்ரெஷரில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து நமக்கு இந்த புரிதல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் டே எப்படி கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா ஃபைன். இப்போ இதே விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் ஃப்ளோவில் இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கறது முன்னாடி நம்ம கான்டெக்ஸ்ட் வேஸாக பாருங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகி உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கீழே வருது, இந்த இடத்துல ப்ரைஸ் வருது. வந்தால் எங்கே வரணும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பையிங் டெய்லு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வால்யூம் பேலன்ஸு, அதுக்கப்புறம் லோக்கு கீழே நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஒரு லெவலாக ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்குது, ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டே வரீங்க. அப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ அடிக்கணும், இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். இப்போது இதை தான் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே வந்து வால்யூம் பேஸ்டாக ஆர்டர் ஃப்ளோவில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடம். ஓகேங்களா, தெரியுதுங்களா? இந்த இடம் ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடம். இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், 5 மினிட்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு வால்யூம் வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலில் உங்களுக்கு வால்யூம் வந்திருக்கு, டெல்டாவும் வந்திருக்கு, மார்க்கெட்டு கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் ஆப்வியஸ்லி எங்கே தான் பார்ப்பீங்க, டவுன் சைட் தான் பார்ப்பீங்க. ஏன், பிபிஓசியும் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது டவுன் சைட் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கான எஸ்எல் பாயிண்ட்டு உங்களுக்கு அப் சைடில் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எஸ்எல் பார்க்கணுன்றது ஆல்ரெடி இது வந்து அக்ரெசிவ் ட்ரேடராக இப்போ வந்து ரொம்ப நீங்கள் வந்து இதுதான் இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு என்ன பண்ண ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கணும். ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் பேஸ்டு பண்ணி இந்த இடத்துல எஸ்எல் வைக்கணும். இன்னும் அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் இந்த இடத்துல வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்எல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அட் சேம் டைம் வந்து இது நான் என்ன சொன்னேன், எப்பயுமே வந்து எதாத்துக்கு நம்ம பேச ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேடிங் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் மாட்ட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரையல் பண்ணிட்டே வரோம். ட்ரையல் பண்ணணும், அடுத்த ட்ரையலுங்க இங்கே இந்த அடுத்த கேண்டில்லையே பாருங்க, இங்கே 86,000 வால்யூம் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை. அப்போ யார் இங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, லிமிட் பை உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. அப்போ மார்க்கெட்டே ட்ராப் ஆகுது. அப்போது லிமிட் பை என்ட்ரி ஆகுனா என்னங்க பண்ணுறாங்க, இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணுறாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுறாங்க, இங்கே பை பண்ணுறாங்க, அதான் லிமிட் பை. அப்போது செல்லை அப்சர்வ் பண்ணுறாங்க, எக்ஸிட் ஆகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்னது, ப்ராப்பர் பையிங்கான கன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்க, இங்கே வால்யூம் வருது. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் வேணும், கன்ஃபர்மேஷன் வரல. அகெயின் இங்கே வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் வரல. குறைக்கிறீங்களா, அகெயின் இங்கே வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் வரல. பாருங்கள், அப்போ என்ன ஆகுதுன்னா பை அண்ட் செல் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே வால்யூம் டவுனுக்கு வருது, ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகேங்களா, இங்கே வந்து தொடர்ச்சியாக சேம் பாயிண்ட்டு, நல்லா கொஞ்சம் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரி விளையாடணும். சேம் பாயிண்ட்டில் மார்க்கெட் வந்து ப்ரெஷர், சேம் பாயிண்ட்லேயே ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் வந்தது, இங்கே ஒரு வால்யூம் வருது, இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது. நல்லா கவனிங்க, வால்யூம் வருது, இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது. எங்கே, இந்த இடம். ஓகே, தெரியுதுங்களா, இதுலேயே மார்க் ஆயிருக்கா, இங்கேயோ. ஓகே, தெரியுதுங்களா? இப்போ இந்த இடம் தானேங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலில் ரிவர்சல் இங்கே தானே எதிர்பார்க்குறீங்க. இப்படி வந்த ப்ரைஸு இங்கே ஓவர்லேப் ஆகி இந்த இடத்துல ரிவர்சல் இங்கே தானே எதிர்பார்க்குறீங்க. வால்யூம் கிடைக்குதா, அப்போ எஸ்எல் கிடைக்குதா,
சிம்பிள். அப்போ இதில் நிறைய லாஜிக் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய லாஜிக் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோலையும் நிறைய லாஜிக் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் யாராவது சொல்லி கொடுக்குறாங்க, ஆர்டர் ஃப்ளோ சொல்லி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இதை டீட்டெயில்டாக படிங்க. நிறைய சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, புக்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படிங்க. அப்போ தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். அதுக்காக மற்ற ட்ரேடிங் மெத்தடாலஜியை வந்து இங்கே நம்ம குறை சொல்வதோ இல்லை வந்து அது சரியில்லைன்னு, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுல நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். அதுக்கு தான் இந்த ப்ரொஃபைலும் இந்த ஆர்டர் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த சிஸ்டமும் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்னங்க விவேப் கான்செப்ட் இது. ஓகே, விவேப் கான்செப்ட் இதே இடத்துல நீங்கள் வேறு ஒரு இண்டிகேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே வரும். ஆனால் சிக்னல் எத்தனை வாட்டி வந்து பாருங்க, இங்கேயே சிக்னல் வந்துட்டு போயிருக்கும், இங்கேயே சிக்னல் வந்துட்டு போயிருக்கும். அப்போ எத்தனை வாட்டி சிக்னல் வந்து போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். வில் see you on the next session. Thank you.